பாண்டியராஜன் தமிழ்நாட்டின் திரைப்பட உலகில் நகைச்சுவையும் நேர்த்தியும் கலந்த தனித்துவமான நடிகர். இவர் ஒரு நடிகராக மட்டுமல்ல, ஒரு மனிதராக இருக்கும் நெகிழ்வு, அன்பு, பணிவு அதுவே அவரை ரசிகர்களின் இதயத்தில் தனி இடம் பிடிக்க வைத்தது. ஒரு நாள் பையன் பிறந்ததுமே பாண்டியராஜனின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி குதித்து வந்தது. பிறந்த குழந்தையை முதலில் பார்த்துக் கொள்ளும் உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் அழைத்தனர். ஆனால் அவரை அதிகமாக தொட்டது ஒரு தொலைபேசி அழைப்பு. பாண்டியராஜன் பேசுறாரா? அந்த பக்கத்துல இருந்து வந்த குரல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். குழந்தை பிறந்த செய்தி வரை முதல் பார்த்து அவரே பாண்டியராஜனுக்கு வாழ்த்து தெரிவிக்க தொலைபேசி எடுத்தார். பேப்பர்ல பார்த்தேன், பையன் பிறந்திருக்கிறானாமே, வாழ்த்துக்கள் என்று எளிமையாய் ஆனால் பேரன்புடன் சொன்னார். பாண்டியராஜன் நெகிழ்ந்து நன்றி சொல்ல நினைத்தார். கல்யாணத்துக்கு வந்தீங்க, ஆனா நன்றி கூட சொல்லலேன்னு சொன்னேன் என்று மனதில் இருந்ததை மெதுவாக சொன்னார். அதற்கு எம்ஜிஆர் சிரித்து, அது பரவாயில்ல, பையன் எப்படி ஒன்ன மாதிரி முழிக்கிறானா என்று கேட்டார். ஆமா அண்ணே என்று பெருமையோடு சொன்னார் பாண்டியராஜன். கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? 10 மாதம் ஆச்சுன்ன. சரி, இந்த வேகம், இந்த சந்தோஷம், இந்த அன்பு எல்லாம் தொடரட்டும் என்று பேசிவிட்டு தொலைபேசியை வைத்தார். அந்த நிமிஷத்தில் பாண்டியராஜன் உணர்ந்தது, புரட்சி தலைவர் என்றால் அது அரசியல் அதிகாரம் அல்ல, மற்றவருடைய சந்தோஷத்தில் பங்கெடுக்கும் நெஞ்சம். அதுதான் அவர். அந்த ஒரு தொலைபேசி ஒரு நடிகரின் வாழ்வில் மறக்க முடியாத நினைவு, ஒரு மனிதனின் மனதை தழுவிய பாச சின்னம்.